ஹலோ காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம மைன்கிராஃப்ட் V20 தான் இருக்கும், வெர்ஷன் 20. இல்லை பாக்கெட் எடிஷன் வந்து ஒரு நியூ வேர்ல்ட் செலக்ட் பண்ணி மைன்கிராஃப்ட் விளாட்லான்னு இருக்கோம். வந்து ஆர்கோட் நார்மலே இந்த தாட்டி ஆடலாம், எப்பவும் போல் ஆடலாம் நார்மலே. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் 2 போகலான்னு ஒரு பிளானு. இது வந்து நேம் வந்து இட்மேன் வச்சிருக்கேன், இட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிரியேட் கொடுப்போம். சரியான கோல்டாக இருக்குது, இது உள்ளே போகிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிடும். எப்படியா உள்ளே போயிடணும். ஐயோ சாவடிக்கிறாங்களே. பாடி இப்போ வந்துச்சு, அவ்வளோதான், பெட்டு ரெடி. நல்ல சாட்டம் காட்டுது. ஓகே, ஒரு உள்ளு கச்சிச்சு, ரெண்டாவது உள்ளு. ஐயோ உள்ளு டே நின்றா, டே நின்றா டே. டே நின்றா அடி ஆடாம. இந்த உள்ளே உடச்சி எடுத்துப்போம், இந்த உள்ளேயும் உடச்சி எடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த உள்ளே உடச்சிட்டு இன்னும் 2 ஆடு இருக்கா. இந்த பெட்டுக்கு வந்து 3 தேவை, இதுக்கு எடுத்து வச்சுப்போம். உள்ளே வேற போட்டேன் கீழே, சுற்றி போ வேகமா. இப்படி அடித்தாலும் சாக மாட்டேன். இப்போதான் அவங்க சொந்தக்காரங்க 2 பேரை போட்டு தனித்தனியாக பிடிச்சேன், நீயும் வந்துடு. ஓகே, இப்போ வந்து நம்மகிட்ட 3 உள்ளு இருக்குது, உடச்சி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. மூணு உள்ளு. ஓகே, இவனையும் வச்சிருவோம். போதரா, செம்ம கடுப்பில் இருக்கேன் அண்ணன், போதரா. ஐயோ நில்றா நித்தியம். டே சுற்றி வர்றதா இருக்கு, சுற்றி வர்றதா இருக்கு. ஓகே, ஓ 4 உள்ளு இருக்குது நம்மகிட்ட, 4 உள்ளு இருக்குது நம்மகிட்ட. இந்த உள்ளெலாம் எடுத்துகிட்டு ஒரு செகண்ட் பைக் இந்த கீழே வந்துச்சு. ஓகே கேஸ், பைக் வச்சாச்சு. இப்போ போயிட்டு ஒரு பெட்டு ஒன்று ரெடி பண்ணோம். அப்புறம் வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து ரெடி பண்ணோம். அப்புறம் கோல்லாம் மைன் பண்ணோம், கோல் மைன் பண்ணி அப்புறம் ஒரு லைட்டெல்லாம் ரெடி பண்ணோம். ஐயோ ஐஸ்குள்ளே வீடு கட்டுவோமா? ஓகே, புது ட்ரை பண்ணுவோம். மைன்கிராஃப்ட்லேயே வாழ்நாளில் முதல் தடவையாக நான் போய் பண்ண போகிறேன். இது வரைக்கும் பண்ணதில்லை, வேகமாக போனால் நல்லாயிருக்கும். ஐயோ என்னடா இது, ஐயோ மேலே வாயா. மைன்கிராஃப்டே மாற்றிட்டாங்களே. இங்கே வர போலார் பியர் வேறு இருக்கும், கடுப்பு ஏறும், டமான்னு கடிக்க வரும், எப்படி இருக்குன்னே தெரியாது. ஸ்கொயராக இருக்குது, செம்மையாக இருக்குது.
ஓகே. அதனால் இங்கே தான் ஒரு ஐஸ் கியூப் செலக்ட் பண்ணிப்போம். இது நல்லாயிருக்கு. இப்போது இங்கே ஒரு வடை வச்சுட்டு கையாலே உடைப்போம் நாங்களாம். இப்படி உடச்சிட்டு அப்படி கீழே ஒரு வடை வச்சுட்டு இங்கே ஒரு வடை, இங்கே ஒரு வடை, அண்ட் இங்கே ஒரு வடை. எத்தனை பிளாக் மொத்தமாக? என்னடா பாவி, வெறும் 3 தான் இருக்குது. வெறும் 3 தான் இருக்குது. குத்துனா வெளியா? அப்பா நல்ல வேலை. இது போதும் நம்மளுக்கு. பெட்டு ரெடி பண்ணி உள்ளே இருக்கிறது. ஓ மை காட், என்னடா இது? ஓகே, இதுக்குள்ளே சும்மா பெட்டு வண்டி வச்சுருவோம். வீடு அங்கே எங்கேயா பார்த்துப்போம். வேகமாக போய் தூங்குறதுக்கு தேவைப்படும். அப்புறம் இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக், இப்படி ஒரு 2 பிளாக் வச்சுட்டு நடுவில் இப்படி இப்படி ஒரு கதவு ஒன்று வச்சுட்டு இதை உடச்சிட்டு அவ்வளோதான். இங்கே 2 பிளாக் போட்டு வந்து இங்கே 2 பிளாக்கு, இல்லை வேணாம், இங்கே ஒரே ஒரு பிளாக் கொண்டு போட்டு இங்கே கதவு இந்த இடத்துல இந்த ஐயோ எங்கே வைக்கிறதுனே தெரியலையே. ஓகே, இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு வச்சுட்டு இங்கே ஒரு கதவு வச்சுட்டு அப்படியே இங்கே ஒரு பெட்டை போட்டு இங்கே 2 பிளாக்கை போடலாம். ஓகே, இப்போ போகலாம். எங்கே போகிறது? போயிட்டு ஃபஸ்ட்டு மரத்தை உடையணும் இருக்குல்ல, அதுதான் மரம் தண்ணி வேறு கிராஸ் பண்ணுமா. பிச்சுட்டு போ, வேகமாக போ, உள்ளே செல்லாமா, வெளியே போ, மேலே வா. ஓகே வந்து அதுக்கிட்ட போவோம், அதுக்கிட்ட போயிட்டே இருப்போம். ஓகே, இப்போ நம்ம பச்சையாக சாப்பிட போகிறோம். நம்ம இப்போ பச்சையாக சாப்பிட போகிறோம். இது நல்லா சாப்பிட்டேன். ஓகே, இப்போ பக்கத்தில் எதுவும் சவுண்டு கேட்டுச்சு, அதான் பார்த்தேன். ஓகே, இனிமேல்ட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராதுன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மா கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. இதுக்கு மேலே எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஐயம்மா. ஓகே, எல்லாம் உடைப்போம், வச்சு கூட்டுவோம். இப்போ நல்லா விட்டு உடைப்போம். இவ்வளோ பெருசாக இருக்குது மரமே. ஓகே, நிறைய பிளாக் இருக்கும் போல். 12 பிளாக் கிட்ட வந்துட்டுருக்கு. இந்த பார்ட்டாக போடுவேன் நான். ஒரு பார்ட் வந்து ஒரு 20 to 15 minutes இருக்கும். 15 to 20 minutesனால் அதில் வந்து நான் எத்தனை வுட் பீஸ் உடைக்கிறேன்னு நீங்கள் பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் யார் அந்த கமெண்ட்ஸ் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து நீங்கள் சொல்கிற கேம் வந்து நான் போடுறேன். எல்லோரும் மறக்காமல் போடுங்க. இப்போ எவ்வளோ பிளாக்குன்னு பார்த்துக்கோங்க நல்லா. ஓகே, இப்போ ஐஸ் எங்கே இருக்குது? ஐஸு இந்த சைடாக தண்ணிலாம் தாண்டணுமே, இந்த பக்கம் மாதிரியா? இங்கே தான் இது போய் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டுலாம் இருக்குது ஓரளவுக்கு. இது மேலே சறுக்கிட்டே போயிடுவோம். இது மேலே வந்து போட் வண்டி வச்சோன்னா அப்படியே ட்ரிஃப்ட் ஆகிட்டே போவோம். இப்படி அது வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வீடு எங்கேன்னு தேடுவோம். வந்துச்சு. இப்போது உள்ளே போய்ட்டு நல்லா ரெடி பண்ணிட்டு
கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இது கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பிளாக்லாம் ரெடி பண்ணிப்போம். ஒரு கதவு வேறு என்னென்ன தேவை, 2 பிளாக், 4 பிளாக்கா இல்லை நிறைய பிளாக் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிளாக் அப்படியே 2 போட்டு என்னது ரொம்ப பக்காகுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளாக், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளாக், இங்கே இன்னொரு பிளாக்கை சேர்த்துட்டு வச்சுட்டு இங்கே ஒரு பிளாக், அவ்வளோதான், வீடு ரெடி. நல்லா இருக்கா? மேலேருந்து கீழே செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கதவு வச்சுட்டு இங்கே இருக்குமா, என்ன பண்ணோம், பயப்படவே கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பயப்படவே கூடாது. நைட்டில் தான் பயப்படணும், இப்போல்லாம் பயப்படக்கூடாது. இப்போ உள்ளே வந்துட்டு ஒரு பெட்டு ரெடி பண்ணுறோம். பண்ணிட்டு இங்கே போட முடியாதுல்ல. ஐஸ் தூங்கும் போது உள்ளே போய் தூங்குற மாதிரி வச்சுக்கலாம், அதான் நல்லது. கீழே ஃபுல்லாக வாட்டரா இருக்கு. கொஞ்சம் அண்டர் கிரவுண்டாக வச்சுட்டு இப்படி வச்சுருவோம் பெட்டை. என்ன பெட்டு உள்ள மாட்டேங்குது, அவ்வளோதான் கைஸ். இப்போ இது ஓகே போதும். இப்போதைக்கு நைட் ஆயிடுச்சு, தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்துட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் மைனிங் போயிட்டு அதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டில் வரலாம். டேரெக்டாக போயிட்டு இப்போ என்ன பண்ணோம், மைனிங் பண்ணோம். இதில் ஒரு செஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிடும். ஒரு க்ரீப்பர் பார்த்துட்டான், ஓரமாக போய் வெடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை மூடிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு செஸ்ட்டு ரெடி பண்ணோம். என்ன செஸ்ட்டு வரல, என்ன இது செஸ்ட்டே வரல. சர்ச் பண்ணுவோமா, சர்ச் பண்ணுவோம். வந்துச்சு வரணும். என்னடா இது புதுசாக இருக்கு. இது லாக் மாதிரி வந்திருக்கதா, நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். அப்படி இப்படி என்ன வரல, ரொம்ப பக்காகுது இந்த கேமு. பழைய கேம் மாதிரி இல்லை இது. அப்படி இங்கே ஒன்று வச்சுட்டு என்னடா திரும்ப கிராஃப்டிங் டேபிள் மேலேயே போய் விழுவுது. நம்மளை விளையாடுறானுங்கன்னு நினைக்கிறேன் நம்மளை வச்சு. அப்படி இந்த 2 போட்டு அவ்வளோதான், பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து மீதி எல்லாத்தையும் வந்து வச்சுருவோம். ஆப்பிளும் தேவைப்படும். அப்புறம் ஃபஸ்ட்டு இது நான் என்ன பண்ணுறது, அப்புறம் ஒரு உடனும் ஒரு கத்தியும். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் எடுத்து உள்ளே வச்சிடணும், இல்லை தேவைப்படாது. ஆப்பிளும் இது வந்து கத்தி, இது பிக்காக்ஸ் 2 ரெடி பண்ணிட்டோமா. இப்போ க்ரீப்பர் எங்கே, வேணாம் இப்போ வேணாம், கொஞ்சம் தள்ளி போய் மைண்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே கீழே ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. போலார் பியர் இன்ன வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இந்த வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படி ஸ்டெப்ஸ் மாதிரி தோண்டிகிட்டே போனால் தான் வரும். இந்த பக்கம் தோண்டும், தண்ணி வந்துச்சுன்னா வேகமாக வந்துடணும், இதான் பிரச்சனை. ஷவல் இந்த பார்க்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீடு செட்டப் ஃபுல்லாக முடிச்சிடணும்.
ஓகே, இவ்வளோ டர்ட் வருது. இப்போ 10 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது. நம்ம வீடியோ வந்து பார்ட் 2 வந்து நாளைக்கு வந்துடும். கன்ஃபார்ம் நாளைக்கு வந்துடும். இந்த வீடியோ வந்து 2 வீடியோவுமே நாளைக்கே வந்துடும். இந்த வீடியோவும் நாளைக்கு தான் வரும். இது வந்து மார்ச் 31 எடுத்திருக்கேன்னா, நான் ஏப்ரல் 1 அப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். 2 வீடியோ வரும். பார்ட் 1 வரும், பார்ட் 2 வரும். நல்லா தோண்டுவோம். ஓகே, இந்த பாட்டை முடிச்சுப்போம். கோல் கிடைக்கிற மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்ணோம், இந்த இடத்துல டர்ட் போட்டு வச்சுருவோம். எந்த நேரத்தில் சாம்பி உள்ளே போய்ட்டு ஒளிஞ்சுப்பான்னு தெரியாது. டர்ட் போட்டு அப்படியே ஒரு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மார்க் வெயிட் பண்ண அப்படியே இப்படி ஒன்று போட்டு ஐயோ அதான் இதே போதும். இந்த இடத்துல வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடாதீங்க. வந்து நம்மளுக்கு ஃபுட்டு தான் தேவை. நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மேலே பார்த்துட்டு பாய்.